ஹாய். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதையே குறைச்சிடுறாங்க, ஸ்மைலையே குறைச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா லைன்ஸ் வருது க்ளோஸ் டு த ஐஸ் அப்படிங்கறதுனால. அது பேரே லாஃப் லைன்ஸ் தான். சிரிக்கும் போது க்ளோஸ் டு த ஐஸ் வரக்கூடியது சின்ன வயசுல வராது. லைக் ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் 30-35 வயசாகும்போது நமக்கு மசில்ஸ் கான்ஸ்டன்டா சின்ன வயசுல இருந்தே ஃபேஷியல் மசில்ஸ்லாம் எக்ஸ்பிரஷனுக்காக யூஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது டெஃபினட்டா லைன்ஸ் வர்றது காமன் தான். அதுக்காக நம்மளோட ஸ்மைலை குறைக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேத்துக்கு சிரிக்கிறதுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் அந்த லைன்ஸ் வந்து க்ளோஸ் டு த ஐஸ் வரனால ஃபேஸ் நமக்கு நல்லா இருக்காது, சிரிச்சா நல்லா இருக்காதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ சிரிக்கிறத குறைச்சிட்டு எக்ஸ்பிரஷனையும் அவங்க குறைச்சிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா டெஃபினட்டா இருக்கு. ஃபியூ யூனிட்ஸ் ஆஃப் பொட்டாக்ஸ் அந்த க்ளோஸ் டு த ஐஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட்ல இன்ஜெக்ஷன் பண்ணிட மாட்டோம். அந்த இடத்துல க்ளோஸ் டு த ஐஸ் நல்லா மரத்து போறதுக்காக க்ரீம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் வலியே தெரியாத அளவுக்கு அந்த இடத்துல ஃபியூ ஷார்ட்ஸ் ஒரு 3 இடத்துல ஒரு ப்ரிக் வரும். ப்ரிக் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3வது நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா 3rd டேல இருந்து அதோட ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். 3rd to 7 டேஸ்ல கிராஜுவலா அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகி ஸ்மைலே ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடும். பொட்டாக்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடையாது, நார்மல் பீப்புளுக்கு கிடையாது, ஏதோ சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும்தான், ரொம்ப ரிச் பீப்புளுக்கு மட்டும்தான் அப்படின்னு. இட்ஸ் நாட் லைக் தட். எவ்ரிபடி கேன் என்ஜாய் த காஸ்மெட்டாலஜி ப்ரொசீஜர்ஸ். ஸ்மைல் வித் லிப்ஸ் இஸ் ஆர்டினரி. ட்ரை டு ஸ்மைல் வித் யுவர் ஐஸ். ஸோ பொட்டாக்ஸ் இருக்கு, கண்ணோட சுருக்கத்தை பத்தி கவலை இருக்கு.